ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரியாணி ரெசிபி. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி ஒரு எக் பிரியாணி பண்ணலான்னு பார்க்கலாம். சில டைம் பிக்சர்ஸ்லையோ இல்லைனா நம்ம ஏதாவது ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஹோட்டல்லேருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல் பார்த்தோன்னே நமக்கு வந்து ஐயோ பிரியாணி சாப்பிடணுமே அப்படி ஒரு தோணல் வரும்ல, அந்த மாதிரி கிரேவிங் வர்ற டைமு இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 20 நிமிஷத்தில் பிரியாணி ரெடி பண்ணிடலாம். இதுக்காக நான்வெஜ் வாங்க போகணும், க்யூவில் நிற்கணும், அந்த தேவையெல்லாம் கிடையாது. சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் இல்லைனா கீ எடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து கீ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஹோல் ஸ்பைசஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, அதுக்கப்புறம் பே லீஃப், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையுமே நான் வந்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட சாப்பர் இருந்ததுன்னா நீங்கள் சாப்பர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணாலும் ஓகே தான். இது போட்டு இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறணும். முன்னாடியெல்லாம் பிரியாணி பண்ணுனா பெரிய டாஸ்க் மாதிரி இருக்கும். நான் ஸ்கூல் படிக்கிற டைமெல்லாம் ஏதாவது ஒரு கல்யாண வீட்லேயோ ரொம்ப ரேராக தான் நம்ம பிரியாணி சாப்பிட்ருப்போம். இப்போ அப்படி இல்லை. ரொம்ப சிம்பிளாக டெய்லி நம்ம எப்படி நார்மல் சாப்பாடு சாப்பிட்றோம் அது மாதிரியே பிரியாணி பண்ணுறவங்க எல்லாம் இருக்காங்க. ரொம்ப ஈஸியாக. முன்னாடினா பிரியாணினா நான்வெஜ் மட்டும் வச்சு பண்ணுவாங்க. இப்போ வெஜிடபிள் பிரியாணி வந்துருச்சு, கொண்டக்கடலை பிரியாணி, என்னென்னமோ பிரியாணி ட்ரை பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காக பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு என்ன வச்சு ட்ரை பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை வச்சு நம்மளால் பிரியாணி ட்ரை பண்ண முடியும். லைக் இப்போது மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, எக் பிரியாணி, அது மட்டும் இல்லை. இப்போ வெஜிடபிள் பிரியாணி, கொண்டக்கடலை பிரியாணி, அப்புறம் மஷ்ரூம் பிரியாணி, என்ன பிரியாணி வேணுனாலும் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம போட்ட கட் பண்ணி சாப்பரில் போட்டு வச்சுருந்த விஷயங்கள் எல்லாம் குக் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம இதில் வந்து பெரிய வெங்காயம் 2 நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதை போட்டு அதை நல்லா குக் பண்ணி எடுக்க போகிறோம். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் இந்த வெங்காயம், தக்காளி பழம் இதெல்லாம் வந்து நல்லா குக் ஆகணும், நல்லா மையாக குக் ஆகணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை வேகாமல் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பிரியாணி சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்காது. இது அங்கங்கேயா வெங்காயம் கடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது நல்லா குக் ஆகணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். கிண்டி விட்டு இந்த குக்கரோட மூடி இருக்குல்ல, அதை திருப்பி வச்சு மூடி வச்சு குக் பண்ண போகிறேன். இந்த சால்ட் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு குக் பண்ணிடலாம். இதில் இஞ்சி பூண்டு சேர்க்கும் போதே வந்து உங்களுக்கு தெரியும் அடி பிடிக்கும். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் மூடி போட்டு குக் பண்ணாலுமே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். ஸோ எனக்கு ஓரளவு குக் ஆகிடுச்சு. இப்போது இதில் மசாலா பொடி ஆட் பண்ண போகிறோம். இதில் பெரிய மசாலாஸ்லாம் ரொம்ப ஆட் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, அதுக்கப்புறமா வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன். பிரியாணி மசாலா நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலே பண்ணது. நீங்கள் உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து இதில் கொரியாண்டர் பவுடரும் ஆட் பண்ணுவாங்க. நான் ஆட் பண்ண மாட்டேன். நீங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். அதுக்கு பிறகு 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகு பொடி. உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகு பொடி இல்லைன்னா அந்த நல்ல மிளகு பொடி இருக்குல்ல காரமானது, அதையே நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து பிரியாணி மசாலா ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் எப்படி பண்ணணும்னு தெரியணும்னா நீங்கள் வந்து எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதோட ரெசிபி போடுறேன். போட்டாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது வந்து இந்த எண்ணெயில் வந்து இந்த கீயில் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுருங்க. இது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அது வதங்கும் போது நல்ல மணம் வரும். அடி பிடிக்காமையும் பார்த்துக்கோங்க. பொடி கரிஞ்சிச்சின்னா அப்புறம் வந்து பிரியாணி வந்து கசப்பு வந்துடும். அதனால் பார்த்துக்கோங்க.
இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 பழுத்த தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தக்காளி பழம் போட்டதுக்கப்புறமா தக்காளி பழம் நல்லா உடஞ்சி வேகணும், அந்த அளவுக்கு நல்லா குக் ஆகணும், நல்லா மேஷ் ஆகணும். நீங்கள் ஓப்பன் பண்ணி குக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் மூடி போட்டு குக் பண்ணால் வேகமாக குக் ஆகிரும். ஸோ நான் இந்த குக்கரோட மூடியை தான் திருப்பி வச்சு குக் பண்ண போகிறேன். மூடி வச்சுட்டேன். ஸோ இது நல்லா குக் ஆகட்டும். பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து தயிர் ஆட் பண்ண போகிறோம். நான் 2 பெரிய டேபிள் ஸ்பூன் தயிர் வந்து ஃபோர்க் வச்சு நல்லா அடித்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப புளிப்பு இல்லாத தயிர். உங்கள்கிட்ட நல்லா புளிப்பான தயிர் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணால் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா 1 கை கொத்தமல்லி, 1 கை புதினா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய கை கிடையாது, கொஞ்சமாக. ரொம்ப போட்டாலும் ஒரு மாதிரி ஸ்மெல் ரொம்பயாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இது போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தான் பிரியாணியோட அந்த வாசமே வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நான் வந்து ஒரு ஆனியனை வந்து பொடி கட் பண்ணி இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருப்பாங்க இல்லை, அது ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆக்சுவலி இந்த டைம் போட மறந்துட்டேன், கொஞ்சம் லேட்டாக தான் போட்டேன். நீங்கள் இந்த டைம் போட்டால் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நான் 4 எக்கு வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த எக்கில் வந்து லைட்டாக கத்தி வச்சு கீறிட்டு இதுக்கு உள்ளாடி வந்து ஆட் பண்ணுவேன். அப்போ தான் எக்குக்கு உள்ளாடி மசாலா போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். போட்டாச்சு. இப்போ நான் ஆக்சுவலி 4 பேருக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இது பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு அளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எக்கையும் போட்டாச்சு. இப்போது எக்கு வந்து இந்த மசாலாவில் ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். நான் இது மறந்துட்டேன், இந்த ஆனியன் போடுறதுக்கு. இந்த எக்கு போடுறதுக்கு முன்னாடியே ஆனியன் போட்டு மிக்ஸ் பண்ணி இருந்திருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நான் வந்து 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். 1.5 கப் அரிசிக்கு 3 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றி அதுக்கப்புறமா குக் பண்ண போகிறேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசி, அதை வந்து வடிகட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எப்போயுமே சால்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு குக்காகி வரும்போது கரெக்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருக்குது, அதனால் நான் சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம மேலே இருக்கிற குக்கரோட வெயிட் வைக்காமல் நீங்கள் இதே சும்மா மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிங்கன்னா இது ரெடி ஆகும். இல்லை நீங்கள் பிஸியாக இருக்கீங்க அப்படின்னா விசில் வச்சு ஒரு 2 விசில் அடித்ததுக்கப்புறமா இறக்குனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நான் மூடி போட்டு குக் பண்ண போகிறேன்.
நான் இது பண்ணும்போது 6 மணி. அப்போ என் பொண்ணுக்கு வந்து ஸ்கூலுக்கு வேறு கிளப்பி விடணுமா, அதனால் நான் ஃபஸ்ட்டு நார்மலாக வெயிட் வைக்காமல் குக் பண்ணலான்னு பண்ணி பார்த்தேன். எனக்கு டைம் இருக்கிற மாதிரி தெரியல, அதனால் நான் மறுபடியும் விசில் போட்டு தான் குக் பண்ணேன். ஸோ எனக்கு 2 விசில் அடித்து வரும்போது கரெக்டாக இருந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டலை, அதே நேரத்தில் நல்லா குக் ஆகியும் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதை பாருங்கள், எனக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. காரம் வந்து உங்களுக்கு ஏற்றாப்புல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பண்ணது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து காரம் எக்ஸ்ட்ரா வேணும், வீட்டில் உள்ளவங்க சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து அப்லோட் பண்ணும்போது உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.